இன்று அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பெரிய பயம் என்னவென்றால், நான் கடைசி வரைக்கும் நிலைத்து நிற்பேனா அல்லது இடறி விழுந்து விடுவேனா என்பதுதான். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு சமதளமான பாதை அல்ல, அது மேடு பள்ளங்களும் வழுக்கும் இடங்களும் நிறைந்த ஒரு குறுகின பாதை. இன்றைய அனுதின தியானம். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. 2 பேதுரு 1:10. இன்று அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பெரிய பயம் என்னவென்றால், நான் கடைசி வரைக்கும் நிலைத்து நிற்பேனா அல்லது இடறி விழுந்து விடுவேனா என்பதுதான். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு சமதளமான பாதை அல்ல, அது மேடு பள்ளங்களும் வழுக்கும் இடங்களும் நிறைந்த ஒரு குறுகின பாதை. அப்போஸ்தலனாகிய பேதுரு தனது மரணத்தை நெருங்கிக் கொண்டிருந்த வேளையில் சபைக்கு மிக முக்கியமான ஒரு ஆலோசனையை எழுதுகிறார். ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி விசுவாச ஓட்டத்தை சேதப்படுத்தாமல் கடைசி வரைக்கும் பத்திரமாக ஓடி முடிக்க முடியும் என்பதற்கான ஆலோசனைகளை இந்த வசனத்தில் வெளிப்படுத்துகிறார். எனவே தேவனுடைய பிள்ளைகள் தங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இடறி விழாதபடி ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும். அப்படி நாம் விழாமல் இருக்க வேண்டுமானால் நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் குறித்து நாம் உறுதியாய் இருக்க வேண்டும். நம்முடைய இரட்சிப்பை நாம் தொடங்கவில்லை, தேவனே அதை தொடங்கினார். எனவே தேவனுடைய வார்த்தை இரட்சிப்பு கர்த்தருடையது என்றும் அவரே நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசு என்றும் சொல்கிறது. தேவனே நம்மை தெரிந்து கொண்டார். உலகம் தோன்றும் முன்னே, நாம் பிறக்கும் முன்னே தேவன் நம்மை தம்முடைய பிள்ளைகளாக முன்குறித்தார். நம்மை அவர் முன்குறித்தது மாத்திரமல்ல, அவரே நம்மை அழைத்தார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ரோமர் 8:30. காலம் நிறைவேறின போது சுவிசேஷத்தின் மூலமாகவோ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவத்தின் மூலமாகவோ தேவன் நம்மை இருளிலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு அழைத்தார். தேவன் நம்மை அழைத்தது உண்மைதான். அந்த அழைப்பு தேவனிடமிருந்து வருகிறது என்பது உண்மைதான். ஆனால் இதில் நமக்கு ஒரு பங்கும் உள்ளது. எனவே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஜாக்கிரதையாயிருங்கள் என்றால் என்ன? அதற்கு தீவிரம் காட்டுதல், வேகமாக செயல்படுதல், முழு முயற்சி எடுத்தல் என்று பொருள். நான் இரட்சிக்கப்பட்டேன், இனி பரலோகம் நிச்சயம் என்று சொல்லிவிட்டு பாவத்தில் வாழ்வது அழைப்பு அல்ல. நாம் தேவனுடைய அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் நடக்க வேண்டும். வெறுமனே நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்வதனால் மாத்திரம் உறுதிப்படுத்த முடியாது. கனிகளினாலே மரம் அறியப்படும். இதற்கு முந்தைய வசனங்களில் பேதுரு ஒரு பட்டியலை தருகிறார். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டிக் கொள்ளுங்கள். 2 பேதுரு 1:5 முதல் 7 வரை. தேவன் நம்மை அழைத்த அழைப்பிற்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தத்தில் வளரும்போதுதான் நம்முடைய அழைப்பு உறுதியாகிறது. யார் ஒருவர் பரிசுத்தத்தில் வளர ஜாக்கிரதையாய் இருக்கிறார்களோ, யார் ஒருவர் தேவனுடைய அழைப்பிற்கு பாத்திரமாய் நடக்கிறார்களோ அவர்களை பிசாசானவன் அசைக்க முடியாது. உலகத்தின் பாவம் அவர்களை இழுக்க முடியாது. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராகி இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். 1 பேதுரு 1:15. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.